இப்போ ஸ்லாங்கை பத்தி பேசும்போது போக்கிரி ராஜாவும் இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள தான் போகும். ஏன்னா அவர் அதுல வந்து படிக்காத ஒரு ஆளு, ஆனா அதுல அவர் இங்கிலீஷ் பேசுவாங்க. அந்த இங்கிலீஷ் தான் அதுல காமெடி. எஸ் எஸ் மணியண்ணன் told ராசா யூடு ராசா யூடு. அது தமிழ் கலந்துதான். ஆமா, ஒரு தமிழ்நாட்டுல வளர்ந்த ஆளு. மதுரை ராஜே. மதுரை ராஜா அவர் பேர். மதுரையில வளர்ந்துருப்பாரு. மதுரையில ஒரு கேங்ஸ்டரா வளர்ந்து வந்திருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையா இருக்கும். இங்கிலீஷும் யூஸ் பண்ணுவாரு, தமிழும் பேசுவாரு, மலையாளம் பேசுவாரு, மிக்ஸ் பண்ணி இருக்கும். அதுல ஒரு சாங்கே இருக்கு, செந்தமிழும் பேசுவாங்க ஆங்கிலமும் பேசுவாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரோ சாங்லயே அதுதான் வருது. ஆமா. ஸோ இந்த மாதிரி விஷயமும் வந்து அந்த படத்துல நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த இன்னொன்று வந்து மாசம் சொன்னீங்களே, எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அமல் நீரத் தான் வந்து மம்முட்டியோட கேரக்டர். பிக் பி அமல் நீரத் தான் வந்து மம்முட்டிங்கிற ஒரு கேரக்டரை வந்து ஒரு வேற ஒரு ஷேடுன்னு சொல்லலாம். சட்டிலா இருக்காங்க, ஆக்ஷன் பண்றாங்க, மாஸ் டயலாக் பேசுறாங்க, வேற மாதிரி ஒரு மம்முட்டியை காட்டினதுக்கு முக்கியமான பங்கு அமல் நீரத்னு எனக்கு தோணுது. ஏன்னா அமல் நீரத் வந்ததுக்கு அப்புறம் அதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து மம்முட்டியை யூஸ் பண்ணிடுறாங்க. கேங்ஸ்டரிசத்துக்கு ஒரு கேங்ஸ்டிசம்னா ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த டெம்ப்ளேட்ல இல்லாத ஒரு படம் தான் பிக் பி.